ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இரண்டு பேரும் இந்துக்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தில் அந்த திருமணம் செய்து கொள்ள முடியும், அது செல்லும். ஆனால் ஒருவேளை அது ஒரு ஆணோ பெண்ணோ வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இரண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்றால், அல்லது இரண்டு பேரும் இந்துக்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற சட்டத்தில் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அறிஞர் அண்ணாவினுடைய மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அது சுயமரியாதை திருமண சட்டம். இந்து திருமண சட்டத்தில் பிரிவு 7A கொண்டு வரப்பட்ட அந்த சுயமரியாதை திருமண சட்டம் ஒரு திருமணம் என்றால் இது எப்படி நடக்கப்பட வேண்டும் என்ற வரையறைகளை வைத்திருந்தார்கள். அது தீயை வலம் வர வேண்டும், தீயை சுற்றி வர வேண்டும், அப்படி சுற்றி வராத திருமணம் என்பது செல்லத்தக்க திருமணம் அல்ல என்றெல்லாம் சட்டம் இருந்தது, என்றெல்லாம் தீர்ப்பு வந்தது நீதிமன்றங்கள். அதை தகர்க்கின்ற ஒரு சட்டமாக சுயமரியாதை திருமண சட்டம் வந்தது. ஏறக்குறைய 55 ஆண்டுகள் நம்முடைய தமிழக வரலாற்றில் அந்த சட்டம் என்பது இருக்கிறது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் என்னவென்றால், இந்த சாதி மறுப்பு திருமணங்களை செய்வது, சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவிப்பது, சாதிகளுக்கு அப்பாற்பட்ட காதலர்களை இணைத்து வைப்பது, பாதுகாப்பது என்பதெல்லாம் வெறும் சுயமரியாதைக்காரர்களுடைய பணி என்ற அளவிலே இந்த சமூகத்திலே அது சுருக்கப்பட்டு இருக்கின்ற அவலத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டு காதலர்களுக்கு சாதி ஆதிக்கத்தின் போது ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அவர்கள் எங்கே போனால் தஞ்சம் புக முடியும் என்றால் தோழர் கொளத்தூர் மணியும் அவர்களை சார்ந்த தோழரிடம் போனால் தஞ்சம் புக முடியும், அவர்களுக்கான உயிர் பாதுகாக்கப்படும். இங்கே கோவை என்று சொன்னால் பெரியார் படிப்பதற்கு சென்றால் அதற்கான பாதுகாப்புகள் கிடைக்கும் என்ற அளவில் அது சுருக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அவலம். தோழர்களே, அரசியல் கட்சிகள் என்பது இந்த கருத்தாக்கங்களை எடுத்து சென்று தங்களுடைய எல்லா அரசியல் கட்சி அலுவலகத்திலும் சாதி மறுப்பு திருமணங்களை செய்வதற்கான ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் என்பது இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது இல்லாமல் அது நம்முடைய தோழர்களுடைய பணி என்ற அளவிலே அது சுருங்கி இருக்கிறது. 55 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுயமரியாதை திருமண சட்டம் வந்து. ஆனால் அந்த சுயமரியாதை திருமண சட்டம் என்பது அது இந்துக்களுக்குள் இருக்கின்ற சுயமரியாதை திருமண சட்டம். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இரண்டு பேரும் இந்துக்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தில் அந்த திருமணம் செய்து கொள்ள முடியும், அது செல்லும். ஆனால் ஒருவேளை அது ஒரு ஆணோ பெண்ணோ வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இரண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்றால், அல்லது இரண்டு பேரும் இந்துக்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற சட்டத்தில் திருமணம் செய்து கொள்ள முடியாது. 55 ஆண்டுகளாக அது வெறுமனே இந்துக்கள் என்ற அந்த குழுவுக்குள் இந்த திருமண சட்டம் என்பது வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பல திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள் கொலைகளில் போய் முடிகிறது. பாதுகாப்பு, காதலர்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த பாதுகாப்பு தர முடியாத நிலையிலே வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சுயமரியாதை திருமண சட்டத்துடைய பாதுகாப்பு என்பது போய் சேர வேண்டும் என்று சொன்னால், நண்பர்களே, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்று சொல்லுகின்ற சிறப்பு திருமண சட்டத்திலே எப்படி இந்து திருமண சட்டத்திலே சுயமரியாதை பிரிவு என்று 7A என்று ஒன்றை சேர்த்தார்களோ, அதை போல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்று சொல்லுகின்ற சிறப்பு திருமண சட்டத்திலே எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த பிரிவை சேர்க்க வேண்டும். நாம் பல ஆண்டுகள் அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆளுகின்ற ஆட்சி என்பது திராவிட கொள்கையை உயர்த்தி பிடிக்கின்ற ஆட்சி. காதல் திருமணங்களை பாதுகாக்கின்ற, வயது வந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அது ஒரு மனித உரிமை, யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் என்று சொல்கிறார். உலகாவிய மனித உரிமை பிரகடனம், அதனுடைய 75 ஆண்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 75 ஆண்டு நினைவை நாம் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1948 டிசம்பர் 10ஆம் நாள் உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட உலகளாவிய மனித உரிமை பிரகடனம். இந்த 75ஆம் ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அதிலே இருக்கின்ற இந்த 30 சரத்துக்களில் ஒரு சரத்து என்னவென்றால், வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக மாறலாம்.
அது ஒரு அடிப்படை உரிமை என்ற ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. அந்த சட்டப்பிரிவை நாம் தமிழகத்தில் உள்ள மற்ற மதத்தினருக்கும் கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இதை நாம் ஏன் செய்ய மறுக்கிறது ஒரு அரசு என்று தெரியவில்லை. நண்பர்களே, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல ஒரு சின்ன திருத்தத்தை தமிழக சட்டமன்றத்திலே கொண்டு வந்தால் போதும், எல்லோரும் அதிலே பயன்பெற முடியும். சாதி மறுப்பு திருமணம் செய்கின்ற அவசரத்தில் வருகின்ற பொழுது அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திருமணத்தை செய்து வைக்கின்ற ஒரு வழிவகை இருக்கிறது. நம்முடைய தோழர்களும் அதை செய்கிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர்களோ வேறு யாரோ பிற்காலங்களிலே நீதிமன்றங்களிலே போய் இது செல்லத்தக்க திருமணம் அல்ல, இவர்கள் இந்துக்கள் அல்ல, அல்லது ஒருவர் இந்து அல்ல என்று சொல்லி அந்த திருமணங்களை இல்லாநிலை திருமணங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவினுடைய இந்த நினைவை நாம் போற்றுகின்ற பொழுது இந்த மதங்களை கடந்து சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கின்ற ஒன்றாக, மதங்களை கடந்து சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவிக்கின்ற ஒன்றாக சிறப்பு திருமண சட்டத்திலே ஒரு சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். அதுதான் அறிஞர் அண்ணாவுக்கு செய்கின்ற ஒரு நினைவாக இருக்கும் என்பதை நாம் வேண்டுகோளாக வைக்கின்றோம்.